ஏசப்பா, அற்பமான என்னையும் உன் வேதத்தை அறிய பயன்படுத்தியதற்கு நன்றி. யாத்ராகமம் அதிகாரம் 16. கேள்வி எண் 1. இஸ்ரவேலர் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்திலிருந்து எப்பொழுது புறப்பட்டார்கள்? விடை 2ஆம் மாதம் 15ஆம் தேதி. யாத்ராகமம் 16:1. கேள்வி எண் 2. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்கே சேர்ந்தார்கள்? விடை சீன் வனாந்தரம். யாத்ராகமம் 16:1. கேள்வி 3. சீன் வனாந்தரம் எவை நடுவே இருந்தது? ஏலிமுக்கும் சீனாய்க்கும். யாத்ராகமம் 16:1. கேள்வி 4. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் எவர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்? விடை மோசே, ஆரோன். யாத்ராகமம் 16:2. கேள்வி 5. எவைகள் இல்லாததினால் இஸ்ரவேலர் முறுமுறுத்தார்கள்? விடை இறைச்சி, அப்பம். யாத்ராகமம் 16:2-3. கேள்வி 6. கர்த்தர் எங்கிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன் என்றார்? விடை வானம். யாத்ராகமம் 16:4. கேள்வி 7. ஜனங்கள் எதின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று சோதிப்பேன் என கர்த்தர் கூறினார். விடை நியாயப்பிரமாணம். யாத்ராகமம் 16:4. கேள்வி 8. ஜனங்கள் எந்நாளில் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் சேர்த்து ஆயத்தம் பண்ணி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் கூறினார். விடை 6ஆம் நாளில். யாத்ராகமம் 16:5. கேள்வி 9. இஸ்ரவேலர் சாயங்காலத்தில் எதை அறிவார்கள் என்று மோசே, ஆரோன் கூறினார்கள்? விடை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் கர்த்தர் என்பதை. யாத்ராகமம் 16:6. கேள்வி 10. விடியற் காலத்தில் இஸ்ரவேலர் எதை காண்பார்கள் என்று மோசே, ஆரோன் கூறினார்கள்? விடை கர்த்தருடைய மகிமையை. யாத்ராகமம் 16:7. கேள்வி 11. யாருக்கு விரோதமான இஸ்ரவேலரின் முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டார்? விடை கர்த்தருக்கு. யாத்ராகமம் 16:7. கேள்வி 12. சாயங்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் எதை கொடுப்பார் என்று மோசே கூறினார்? விடை இறைச்சி. யாத்ராகமம் 16:8. கேள்வி 13. விடியற் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தி அடைகிறதற்கு கர்த்தர் எதை கொடுப்பார் என்று மோசே கூறினார்? விடை அப்பம். யாத்ராகமம் 16:8. கேள்வி 14. உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கல்ல கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது. யார் யாரிடம் கூறியது? விடை மோசே, இஸ்ரவேல் ஜனங்களிடம். யாத்ராகமம் 16:8. கேள்வி 15. கர்த்தர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார் என்று ஆரோன் சொல்லுகிற போது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எங்கே திரும்பி பார்த்தார்கள்?
விடை வனாந்திர திசை. யாத்ராகமம் 16:10. கேள்வி எண் 16. கர்த்தருடைய மகிமை எங்கே காணப்பட்டது? விடை மேகத்திலே. யாத்ராகமம் 16:10. கேள்வி எண் 17. சாயங்காலத்தில் எவை பாளையத்தை மூடிக்கொண்டது? விடை காடைகள். யாத்ராகமம் 16:13. கேள்வி எண் 18. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி எது பெய்திருந்தது? விடை பனி. யாத்ராகமம் 16:13. கேள்வி எண் 19. பெய்திருந்த பனி நீங்கின பின் வனாந்திரத்தின் மீதெங்கும் பொடியத்தனையாய் தரையின் மேல் எது கிடந்தது? விடை உருச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி. யாத்ராகமம் 16:14. கேள்வி 20. இது என்ன என்று உருச்சியான வஸ்து உறைந்த பனிக்கட்டியை குறித்து இஸ்ரவேலர் கேட்டதற்கு மோசே என்ன கூறினார்? விடை கர்த்தர் புசிக்க கொடுத்த அப்பம். யாத்ராகமம் 16:14-15. கேள்வி 21. தங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி ஒவ்வொருவனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அப்பத்தின் அளவு என்ன? விடை தலைக்கு ஒரு ஓமர் அளவு. யாத்ராகமம் 16:16. கேள்வி 22. இஸ்ரவேல் புத்திரர் அப்பத்தை எவ்வாறு சேர்த்தார்கள்? விடை சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும். யாத்ராகமம் 16:17. கேள்வி 23. அப்பத்தை எந்நேரம் மட்டும் வைக்கக்கூடாது என்று மோசே கூறினார்? விடை விடிய காலம். யாத்ராகமம் 16:19. கேள்வி 24. விடியற்காலம் மற்றும் மீதியாய் வைக்கப்பட்ட அப்பம் என்னவாயிற்று? விடை பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. யாத்ராகமம் 16:20. கேள்வி 25. ஜனங்கள் அப்பத்தை எப்பொழுது சேர்த்தார்கள்? விடை விடியற் காலந்தோறும். யாத்ராகமம் 16:21. கேள்வி 26. வெயில் ஏற ஏற அப்பம் என்னவாகும்? விடை உருகி போகும். யாத்ராகமம் 16:21. கேள்வி 27. எந்த நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள்? விடை 6ஆம் நாளில். யாத்ராகமம் 16:22. கேள்வி 28. மோசே கட்டளையிட்டபடி கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாளுக்காக மறுநாள் வரைக்கும் வைத்த அப்பம் என்னவாயிற்று? விடை அது நாரவும் இல்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும் இல்லை. யாத்ராகமம் 16:24. கேள்வி 29. எந்த நாளில் அப்பம் வெளியிலே காணப்பட மாட்டாது? விடை கர்த்தருக்குரிய ஓய்வு நாள். யாத்ராகமம் 16:25. கேள்வி 30. எந்த நாளிலே அப்பம் உண்டாயிராது? விடை 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில். யாத்ராகமம் 16:26. கேள்வி 31.
எந்த நாளில் தலைக்கு 2 ஓமர் வீதமாக 2 தனியாய் ஆகாரம் சேர்த்தார்கள்? விடை 6ஆம் நாளில். யாத்ராகமம் 16:26. கேள்வி எண் 32. கர்த்தர் எந்த நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார்? விடை 6ஆம் நாளில். யாத்ராகமம் 16:29. கேள்வி 33. 7ஆம் நாளில் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? விடை அவனவன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும். யாத்ராகமம் 16:29. கேள்வி 34. ஜனங்கள் எந்த நாளில் ஓய்ந்திருந்தார்கள்? விடை 7ஆம் நாளில். யாத்ராகமம் 16:30. கேள்வி 35. இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தர் கொடுத்த அப்பத்துக்கு என்ன பெயரிட்டார்கள்? விடை மன்னா. யாத்ராகமம் 16:31. கேள்வி எண் 36. மன்னா என்ன அளவாயும் நிறமாயும் இருந்தது? விடை கொத்துமல்லி அளவு, வெண்மை நிறம். யாத்ராகமம் 16:31. கேள்வி 37. மன்னாவின் ருசி எதற்கு ஒப்பாய் இருந்தது? விடை தேனிட்ட பணிகாரத்திற்கு. யாத்ராகமம் 16:31. கேள்வி 38. வனாந்திரத்தில் கர்த்தர் புசிக்க கொடுத்த அப்பத்தை யார் பார்க்கும்படிக்கு 1 ஓமர் நிறைய மன்னாவை எடுத்து காப்பதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார்? விடை சந்ததியார். யாத்ராகமம் 16:32. கேள்வி 39. சந்ததியாருக்காக காப்பதற்கு கலசத்திலே 1 ஓமர் அளவு மன்னாவை போட்டு கர்த்தருடைய சந்நிதியிலே வைக்கும்படி மோசே யாரிடம் கூறினார்? விடை ஆரோனிடம். யாத்ராகமம் 16:33. கேள்வி 40. மன்னா காக்கப்படும்படி ஆரோன் அதை எங்கே வைத்தார்? விடை சாட்சி சந்நிதியில். யாத்ராகமம் 16:34. கேள்வி 41. இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் எத்தனை வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள்? விடை 40 வருஷம் அளவும். யாத்ராகமம் 16:35. கேள்வி 42. இஸ்ரவேல் புத்திரர் எங்கே சேரும் வரைக்கும் மன்னாவை புசித்தார்கள்? விடை கானான் தேசத்தின் எல்லையில். யாத்ராகமம் 16:35. கேள்வி 43. 1 ஓமரானது எப்பாவிலே என்ன அளவு? விடை 10ல் 1 பங்கு. யாத்ராகமம் 16:36. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எங்களோட இந்த சிறு முயற்சி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வேதாகமத்தை பற்றி நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.